ஏர்வாடி, ராமநாதபுரம் மாவட்டம். உங்க பேர் என்னய்யா? வருமாயா ஐயா நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க? ஜீவன உறுப்பினர். உங்க வயது என்னய்யா? வயசு 70. நீங்க எந்த தெரு? ஞாபகம். சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வந்து ஒழுங்கான கட்சி. நாட்டை ஆடுறதுக்கு ஸ்டாலினை தவிர யாரும் கிடையாது. பொற்கால ஆட்சி நடக்குது. டிஎம்கேக்கு தான் ஓட்டே போடணும். அவர் தான் முதல்வராக வரணும். பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை செஞ்சுருக்காரு, நல்ல காரியங்களை செஞ்சுருக்காரு. மக்கள் எல்லோரும் அவருக்கு ஓட்டு போடணும். மற்ற ஆள் யாருமே நாட்டை ஆள முடியாது. ஸ்டாலின் என்னென்ன நல்ல காரியம் பண்ணியிருக்காரு? நல்ல காரியமா, ஆஸ்பத்திரி 35 கிலோமீட்டர் அளவில் அழகாக கட்டியிருக்காரு ராம்நாட்டில். பஸ் ஸ்டாண்டு பார்க்க திகட்டாத அளவுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காரு. தமிழ்நாடு பூரா மெட்ராஸை வந்து சொற்குலகமாக ஆக்கியிருக்காரு. தமிழ்நாடு பூரா சொற்குலகமாக இருக்குது. 1300 கோயில் குடமுழுக்கு பண்ணியிருக்காரு. காலம் திட்டம், மதிய திட்டம் போட்டிருக்காரு. குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு, ஷூ, எல்லா உதவிகளையும் செஞ்சுருக்காரு. அந்த ஆட்சி வந்து முக்கியமான பொற்கால ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதே ஆட்சி திரும்ப நடக்க வேண்டும். ஐயா 2026 ஆட்சி அமைக்கிறது யாரு? ஸ்டாலின் தான் முதலமைச்சராக மீண்டும் அவர் தான் வரணும். மக்களுக்கு அவர் யாரும் வரக்கூடாது. மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்? இந்த மக்கள் உதவித்தொகை வந்து 2000 உயர்த்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக 8000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக 8000 ரூபா கொடுக்குற போகிறாரு. ஆன்லைன் கிளாஸுக்கு லேப்டாப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் மேலும் பல நல்ல காரியங்களை செய்ய அவரே தான் திரும்பவும் வரணும். நாட்டு மக்கள் நல்லா வாழ நல்ல மனிதனா ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும். மாணவருக்கு என்ன நல்ல காரியம்? மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் போட்டுட்டாங்க. 2வது ஆட்சிக்கு வந்தா 8வது வரைக்கும் காலை உணவு போடுறதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சொன்னது செய்யக்கூடிய ஆளு ஸ்டாலின் ஒரே ஆள் தான், வேற யாரும் கிடையாது. யாதவ இனத்தை சேர்ந்தவன். யாதவ சங்க ஓட்டு பூரா திமுகவுக்கு தான். ஐயா உங்க ஏரியாவில் உங்க ஏரியா ஓட்டு தான் யாரு மக்கள் ஓட்டு? 5வது வார்டு யாதவ சங்க ஓட்டு ஏரியா போறா டிஎம்கே ஓட்டு போடுறாங்க. ஏரியா போறா டிஎம்கே ஓட்டு போடுறாங்க.